வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் டக்குன்னு பாவ் பாஜி எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாமா? இன்றைக்கி நான் ரொம்ப ஈஸி மெத்தடில் தான் பாவ் பாஜி பண்ண போகிறேன். 3 ஸ்டெப் இருக்குங்க. பாவ் பாஜி மசாலா பண்ணுறது, அதுக்கப்புறம் பாஜி பண்ணுறது, அதுக்கப்புறமா பாவை டோஸ்ட் பண்ணுறது. பாவ் பாஜி மசாலா பொடி ரெடி பண்ணுறது நான் தனியாகவே ஒரு ஷார்ட்ஸாக போடுறேன். இப்போ நம்ம கறி ரெடி பண்ணிடலாம். ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய், காஷ்மீரி மிளகாய் பொடி, மஞ்சப்பொடி, ரஃபாக சாப் பண்ண வெங்காயத்து மேலேயே கொஞ்சமாக பட்டர், அதுக்கப்புறமா அரைச்ச தக்காளி விழுது, காய்கறிகள் எல்லாம் சேர்த்துக்கோங்க. அதாவது கேரட், உருளைக்கிழங்கு, பட்டாணி, கொஞ்சமாக பீட்ரூட், காலிஃப்ளவர், பீன்ஸ், கேப்சிகம் சேர்த்துக்கலாம். விட்டிங்கன்னா காயெல்லாம் நல்லா மையாக வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா இந்த காயை நீங்கள் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், வெண்ணெய் உருகினதுக்கப்புறமா பொடிப்படியாக நறுக்கின வெங்காயம், உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கார மசாலா பொடிகள்லாம் நீங்கள் பட்டர் மேலே தான் சேர்த்துக்கணும். ஸோ பட்டர், கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் பொடி, அதுக்கப்புறமா பாவ் பாஜி மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ், அதுக்கு மேலே பட்டர், பாவ் பாஜி மசாலா சேர்த்துட்டு கொஞ்சமாக சாட் மசாலா, கொத்தமல்லி இலை தூவிட்டிங்கன்னா உங்களுக்கு பாவ் பாஜி மசாலா ரெடி ஆகிடும். தவாவில் பாவ் டோஸ்ட் பண்ணி எடுத்து சூடாக சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும்.